صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العليم. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, மதிப்புக்குரிய நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைவர் அவர்களே, நம்மோடு உம்ராவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களே, அல்லாஹ்வினுடைய அருள் பூர்ணமாக உங்கள் மீதும் என் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் அல்லாஹ் எப்பொழுதும் பொழிய செய்வானாக. பிரியமான ஹாஜிமார்களே, பொதுவாக உம்ராவுடைய வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. எல்லாம் எங்கே பார்த்தாலும் உம்ராவை கிளம்புறாங்க. இது எப்போ உருவாச்சுன்னு சொன்னா, எப்போ கொரோனாங்கிற அந்த காலம் வந்துச்சோ அதுக்கு பின்னாடி உம்ராவுக்கு போறவங்க அதிகமாயிட்டாங்க. காரணம், எப்படியாவது எப்போ மவுத்து வரும், எப்படி மவுத்து வரும்னு யாருக்கும் தெரியல. எப்படியோ அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்துடலாம். பெரிய அளவுல காசு செலவு பண்ணி 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறோமோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய வீட்டையாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு காலத்துல இப்படி சொல்லி வச்சிருந்தாங்க, இப்போ உம்ராவுக்குலாம் போகக்கூடாது, அப்படி போகிறதா இருந்தா ஹஜ்ஜுக்கு தான் போகணும் அப்படின்லாம் மக்களை ஒரு மாதிரியா சொல்லி வச்சிருந்தாங்க. இது மக்களுடைய ஒரு மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்படியோ ஒன்று மவுத்துக்கு முன்னாடி அந்த புண்ணிய பூமிக்கு என்ன செய்யணும், பார்த்துட்டு வந்துடணும், கால் வச்சுட்டு வந்துடணுங்கிற மாதிரி மனநிலை உருவாகி எல்லா பக்கமும் மக்கள் என்ன செய்யறாங்க, சாரையா உம்ராவுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் இன்ஷா அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யட்டும் போறோம். இப்போ போறதுக்கு முன்னாடி அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னா தான் அதுல ஆத்ம ரீதியா இருக்கும். நிறைய பேரை பார்க்கிறோம். ஏன் நம்முடைய இந்த டிராவல்ஸ்ல ஒரு பயான் நிகழ்ச்சி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடத்துறோம்னு சொன்னா, மனதினுடைய தாக்கம் தான் அங்கே அல்லாஹ்வை பார்க்க முடியும், அல்லாஹ்வுடைய அருளை பார்க்க முடியும், அல்லாஹ்வோட பேச முடியும். ஒரு மனத்தாக்கம் இல்லாம எப்படி இங்க விசா வந்துச்சு, இங்க டிக்கெட் வந்துச்சு, இந்த பாக்கெட்ல காசை போட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபிளைட்ல போய் இறங்கிட்டு வந்தோம்னா ஒரு உணர்வுகள் வராது. அப்போ உணர்வுகளை உருவாக்கணும். அப்போ அதை பத்தியான ஒரு டிஸ்கஷன் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமரும். சரிங்களா? சரி, இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரை நேசிக்கிறோம்? சும்மா ஒரு இதா பேசலாம். யாரை நேசிக்கிறீங்க அதிகமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம். அடுத்தது நீங்க யாரை நேசிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பொதுவா நம்ம நேசிக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிராக்டிக்கல் லைஃப்ல யாரை நேசிப்போம்னு சொன்னா, யாரை நேசிப்போம்? மனைவியை, மக்களை, பெற்றோர்களை. சரி, இவங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க நம்மளை பெற்றுட்டாங்க, நம்ம கூட பிறந்துட்டாங்க, அல்லது நம்ம அவங்கள பெற்றுட்டோம், இதுக்காக நேசிக்கிறோம் இல்லையா? ஒரு காரணம் இருக்கு. அடிப்படையில வாழ்க்கையில ஷார்ட்டா முடிக்க பாக்குறேன். அடிப்படையில வாழ்க்கையில நேசிக்கிறதுக்கு முழு தகுதியானவன் யாருன்னு சொன்னா அல்லாஹ். நான் என் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏன்பா நேசிக்கிற? என் ஊர்ல இத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்களாம் நேசிய. என் அம்மாவை நேசிக்கிறேன்னு சொன்னா, என்ன வயிற்றுல சுமந்தா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது மார்புல பால் ஊட்டுனா, நான் பசிக்கும் போதெல்லாம் எனக்கு நைட்ல எந்திரிச்சு பால் கொடுத்தா, எனக்கு ட்ரெஸ் போட்டு விட்டா, எனக்கு படிப்பு கொடுத்தா, எனக்கு சொத்து கொடுத்தா, சுகத்தை கொடுத்தா, அதனால நான் அம்மாவை நேசிக்கிறேன். அப்போ ஏதோ கொஞ்ச நாள் ஒரு 9 மாசம் வயிற்றுல இருந்ததுக்காக வேண்டி தாய் அவ்வளவு நேசிக்கிறோம்னு சொன்னா அதிக ஆமா. அப்போ அதை விட ஒரு மேல்படி யாருன்னா, உலகத்துக்கு வர்றதுக்கு தாயுடைய வயிற்றுல கொஞ்ச நாள் இருந்து அதனால தாயை நேசிக்கிறோம். சரி, தாயை நேசிக்கிறோம்னு சொன்னா அதை விட இந்த உலகத்துக்கே கொடுத்தவன் யாரு? அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லாஹ்வை நேசிக்கணும். இப்போ அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கிற சில தன்மைகளை நம்ம மனசுல ஏற்றணும்னா, நம்ம ஏன் அல்லாஹ்வை நேசிக்கணும்? நம்மளை படைச்சவன் யாரு? அல்லாஹ். இன்னும் ஏன் அல்லாஹ்வை நேசிச்சே ஆகணும்னு சொன்னா, அவன்கிட்ட தான் திரும்ப போறோம். அல்லாஹ்வை ஏன் அதிகமா நேசிக்க வேண்டிய அடிப்படை காரணம், அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டான். சரி, திரும்ப எப்படியா இருந்துட்டு போலாம். சில பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அல்லது வெளியே போய் கூட சேட்டையெல்லாம் பண்ணிக்கும். ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது எங்க வேணாலும் போடி, லாஸ்ட் இங்க தான் வரணும். அப்படி என்ன அர்த்தம்?
உள்ள போகும்போது பம்பிட்டே தான் புள்ள வரும். ஏன்னா அம்மாட்டி அத்தாட்டி பம்பிட்டு போனாதான் வேலை நடக்கும். இப்போ நம்மளை படைச்சிட்டா ரப்பு நேசிக்கிறோம், திரும்ப யார்கிட்ட போறோம்? அல்லாஹ் தான் போறோம். அப்ப அல்லாஹ் படைச்சிட்டா திரும்ப அவங்ககிட்டயே போறதுனால அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அல்லாஹ்வினுடைய நேசத்தினுடைய உச்சபட்ச சில அமல்கள் தான் ஹஜ்ஜும் உம்ராவும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உச்சபட்ச ஒரு அமல் தான் இது. இப்போ அதுக்கு நான் உதாரணம் சொன்னேன் பாருங்களேன். இப்போ பேசிக் ஆஃப் இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயம் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுக்கு கலிமத்தே மாரிஃபான்னு சொல்லுவாங்க. கலிமா மாரிஃபா, அல்லாஹ்வை அறிதல் அர்த்தம். என்னது அவருடைய அர்த்தம்? என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக தூதராக இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, வணக்கத்திற்குரிய அவன் தான். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹ்னா யாரு? வணக்கத்திற்குரிய அவன் தான். அவனை எந்த விஷயத்திலும் இணை துணை வைக்கவே கூடாது. அவன் தான் அல்லாஹ், இலாஹ், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான். முகமது நபி யாரு? நம்முடைய தூதர். இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களோட அப்படியே உறவை கட் பண்ணிடுவோமா தொடருவோமா? இப்போ ஒன்னும் இல்ல, நம்ம இப்போ ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு தலைவர் இருக்கிறாங்கன்னா அவங்கள தலைவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அவங்கள பார்க்காம போனா என்ன சொல்லுவாங்க? என்னப்பா அவ்வளவுதானே, பார்க்காம போறியே, என்னையா பார்த்து அன்னைக்கு பேசின பார்க்க. இப்ப என்னன்னா, ஒருவரை தெரிந்து கொண்டால் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்வது என்பது அத்தியாவசியம். அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டோம், வணக்கத்திற்குரியவன் யாருன்னு அவன் கூட கனெக்டிங்காகவே இருப்பதுதான் என்னது ஒரு நிலையானது, அல்லது அதுதான் அதுக்கான தகுதியானது இல்லையா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது நபியை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க கூட ஒரு தொடர்புலயே இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, நிக்கால உட்கார வச்சு இவர் கணவர் இவர் மனைவியில் உட்கார வச்சு குத்பா ஓதிட்டாங்க. அந்த அம்மா இங்கிட்டு போகுது, இந்த அம்மா இவர் இங்கிட்டு போறாரு. அது உறவாகுமா? அது ஒரு குடும்பமா இருக்க முடியுமா? எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா, புருஷன் முன்னாடி ஆயிட்டீங்க, போய் நீங்க குடும்பம் நடத்துங்க, நீங்க ரெண்டு பேரும் வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணி வச்சு எதுக்கு பான்னு கேட்கறாங்க. இப்ப அல்லாஹ்வை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்வோட தொடர்பு ஏற்படுத்தணுமா இல்லையா? இப்ப அதோடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் தான் தொழுகை. என்னது? அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்வை டெய்லி வந்து பார்க்கணும், அல்லாஹ்வை டெய்லி வந்து பார்க்கணும். இல்ல வீட்டுக்கு பெண்கள் வீட்டுல என்ன செய்யறாங்க? அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர். அசல்ல இபாதத்துல நம்ம என்ன நினைச்சிட்டோம், இப்படி கை கட்டிட்டு இப்படி நின்னுட்டு அப்படி ருக்கு செய்யறோம். இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வோடு பேசுவதாக எண்ணி தொழுங்கள். அசல்ல அல்லாஹு அக்பர் அப்படி சொல்றதுமே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வோடு பேச விரும்புகிறேனோ நான் தக்பீர் கட்டி நின்று விடுகிறேன். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்ட்ட நான் பேச நினைக்கிறேனோ தக்பீர் கட்டி நின்று விடுகிறேன். அல்லாஹு அக்பர், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ. இது கிளிப்புள்ள சொல்ற மாதிரி இல்ல, உணர்வு வரணும். என்னது? சுப்ஹானக்கல்லாஹும்ம, என்னுடைய ரப்பான இறைவனாகிய அல்லாஹ்வே பரிசுத்தமானவர், மனசிலே வ பிஹம்திக, உனக்கே புகழனைத்தும், வ தபாரக இஸ்முக, உன்னுடைய பெயர் வந்து கண்ணியத்திற்குரியது, பரக்கத்தான, அபிவிருத்தி. இது என்ன செய்யறாரு? அவரு என்ன செய்யறாரு? பேசுறாரு அல்லாஹ்ட்ட. நம்ம வந்து தமிழ் அர்த்தம் தெரியாம, அதனாலதான் நிறைய டைம் சொல்லுவேன், எது செஞ்சாலும் தமிழ் அர்த்தத்தோட செய்யும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்ட்ட பேசுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பேசும்போது என்ன செய்வோம்? அதை என்ன சொல்றோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம். அப்ப என்னது? தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்புறம் என்ன சொல்றோம்? யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு துவங்குகிறேன். யார் நீ? அளவற்ற அல்லாஹ், ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அல்லாஹ், நிகரற்ற அன்புடையோன், மாலிக் யௌமித்தீன், தி மாஸ்டர் ஆஃப் தி டே ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். யா அல்லாஹ், தீர்ப்பு நாடி அதிபதி நீதான். இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்ட்ட பேசுறார். சரி, அல்லாஹ் என்னோட பேச விரும்பினார். இவர் அல்லாஹ்ட்ட பேசிட்டாரா? எதுல? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கெட்டார். என்னோட என் ரப்பு பேசணும்னு நினைச்சா நான் குர்ஆனை திறந்து உட்கார்ந்துறேன். என்ன செய்யறாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. யார் அலி ரலியல்லாஹு? யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருமன்னார். அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர். அவங்களுடைய அத்தாட்சிகளை இன்ஷா அல்லாஹ் போய் பார்ப்போம். அப்ப அந்த அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்போ நான் எல்லாம் அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ குர்ஆனை எடுத்துக்கிறேன். குர்ஆன்ல வரக்கூடிய குர்ஆனை திறந்து பார்த்ததுமே அல்லாஹ் பேசுறான். எப்படி பேசுறான்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே,
கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளரோடு இருங்கள். குர்ஆனுடைய வார்த்தைகள் என்ன செய்யுது? நம்ம கிட்ட பேசுது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாகாதீங்க. யார் பேசுறா? அல்லாஹ் என்னோட பேசுறான். அப்போ நம்ம அல்லாஹ் யாரை தெரிஞ்சுக்கணும்? அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் எது? கொஞ்ச நேரம் ஆசிரியர் மாதிரி கேள்வி, ஏன்னா நம்ம ஸ்டடியா இருக்கோம் தொழுகை. அப்ப அல்லாஹ்ட்ட தொடர்பு வந்துச்சு. ஒரு ஆள் தொடர்புல இருக்கிறோம், ஒரு ஆள்கிட்ட தொடர்புல இருக்கோம், அவரை நேசிப்போம் நேசிக்க மாட்டோம்? நேசிக்கணும், உண்மையாவே நேசிக்கணும். இப்ப அல்லாஹ்ட்ட ஒரு கனெக்டிங் ஆயிடுச்சு. இப்ப அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு அமல் தான், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு அமல் தான் என்னது? ஜகாத். இப்ப அல்லாஹ்ட்ட வந்துட்டோம், ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், அல்லாஹ்ட்ட தொழுது ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், அல்லாஹ்ட்ட பேசணும். அல்லாஹ் நீ என்ன அப்ப தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் பர்சனலா கேட்கணும். அல்லாஹ் எனக்கு வியாபாரத்துல பிறக்க செய்ய, என் பிள்ளைங்க ஏதாவது நல்லாவை, எனக்கு காசு கொடு, எனக்கு வீடு கொடு, நான் வீட்டுக்கு வரணும், இதெல்லாம் அல்லாஹ்ட்ட பேசிட்டோம். இப்போ அல்லாஹ்ட்ட வெறும் பேசிட்டே இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மனைவியை கட்டி வச்சாச்சு, அவர் வீட்டுல இருக்கிறாரு, குடும்பம் நடத்துறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா வெறும் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு இருக்காரு, எதுவுமே வாங்கி தரல. என்ன சொல்லுவோம்? பிள்ளையை கட்டி கொடுத்தோம், ஒரு நேசம் கூட இல்லை பாருங்க. போகும்போது ஒரு பொட்டணம் வாங்கி போக மாட்டேங்கிறான், ஒரு பிஸ்கட் வாங்கி போனோம், பெத்த பிள்ளைகளுக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டேங்கிறான். அப்பனா என்ன அர்த்தம்? அவனை ஜெண்டு மாதிரி நினைப்போம். என்னன்னா அவன்கிட்ட பிரியம் இல்லைன்னு அர்த்தம். இருக்கா பிரியம் இல்லை. அப்ப சில பேர் தொழுவாங்க, தொழுதுட்டு அல்லாஹ் மேல பிரியம் இல்லாத ஆள் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா ஜகாத்து கொடுக்க மாட்டார். ஏன்னா பெத்த புள்ள மேல பிரியம் இருந்தாதான் பேக்கரி கொண்டு போய் நின்று இந்த கேக்கு தான் வேணும்னு சொல்லும் புள்ள. பிரிய இருக்கிற அத்தா என்ன செய்வாரு? டக்குன காசு கொடுத்து குடியா, ஏன் இப்படி? பெத்த புள்ளையா, என் புள்ள கேட்டுச்சு, என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன். போயிட்டே இருக்கும். மனைவி ஏங்க ஓரம் பண்ணி பாட்டுங்க, பூ வாங்கி கொடுங்க. மனைவி மேல பிரியம் இல்லாத மொளம் 200 ரூபா பாய் குடியா, என் கொண்டாடி கேட்டா குடி. போயிட்டே இருக்கு. ஏங்க இந்த இது ஷாப்பிங்ல போய் நீங்க ஹோட்டல்ல சாப்பிடலாமா? மனைவி மேல பிரியம் இல்லாத என்ன செய்வாரு? வா சாப்பிடலாம். இப்போ இது ஏன் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அல்லாஹ்வின் மீது பிரியம் உள்ள ஆளுதான் பள்ளிவாசல வந்து தொழுதுட்டு வெளியே போகும்போது முசாஃபர் நிப்பார், அவருக்கு ஒரு 100 ரூபா. பள்ளிவாசல் கமிட்டிக்காரங்க அறிவிச்சிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டை சிறப்பிச்சுட்டு இருக்கோம். பிரியம் இருந்தாதான் காசு வெளியே வரும். பிரியம் இல்லாத என்ன செய்வாரு? இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் தான் போயிடுறாரு. அப்ப அல்லாஹ்வின் மீது பிரியம் உள்ள ஆள் ஜகாத்து கொடுப்பார். அல்லாஹ்வின் மூணாவது இஸ்லாமிய அடிப்படை விஷயம் என்னது? ஜகாத் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப ஜகாத்துங்கிறது வந்து அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியத்தினுடைய வெளிப்பாடு தான் ஜகாத் கொடுப்பார் ஒரு மனுஷன். சரி, ஒரு மனுஷன் அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிட்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வோட தொடர்பு எடுத்துக்கிட்டாரு, தொழுகை. அல்லாஹ்வின் மீது உள்ள பிரியம் தான் ஜகாத்தும் சதகாவும். நாலாவது, ஒரு பிரியம் மட்டுமே ஒரு ஆளுக்கு போதுமானதா அல்லது அது ஒரு காதலாக மாறுவது அவசியமானு சொன்னா, ஒரு நேசம் உச்சகட்டம் தமிழ்ல காதல் சொல்றான். அது இன்னைக்குள்ள மீடியா காட்டக்கூடிய காதல் வேற, நம்ம இங்க சப்ஜெக்ட்ல பேசக்கூடிய காதல் வேற. தாய், உண்மையான காதல் தாய் மேலதான். உண்மையான காதல் ஒரு குழந்தை பிறந்ததுமே உடல் வச்சிட்டு இருக்கும்போது அது வளர்த்து வரும்போது அது மேல நேசிக்கக்கூடியதற்கு பேர் தான் என்னது? பிரியம் எல்லா மேலையும் வரும். பிரியம் எல்லா மேலையும், நண்பர் மேல வரும், சொந்தக்காரங்க மேல வரும், ஃப்ரெண்டு மேல வரும், வேற யார் மேல வரும், வேலை செய்யக்கூடியவங்க மேல வரும், எல்லாத்து மேல பிரியம் வந்து பகரும். காதல் என்பது யார் மேல மட்டும்தான் வரும்? அம்மா கிட்ட வரும் அல்லது மனைவி கிட்ட வரும். அம்மாட்ட வரும், அம்மா மனைவியோட யார் மேலதான் இருக்கும் காதல்? அம்மாட்ட தான் இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் காதலிச்சுட்டான்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு பையனை வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பையன் இன்னைக்கு எங்கேஜ்ல உள்ள ஒரு பையன் யாரை காதலிப்பான்னா, அதாவது ஒரு காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி எதை காதலிப்பான்னா ஒரு பைக்கை காதலிப்பான். உதாரணம் அவனுடைய பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கணும் தான், RX 100 வாங்கணும் தான். அவனுடைய காதல்ல என்னது? வண்டியின் மீது இருக்கும். ஒரு பையன் அந்த வண்டியை வாங்காமலே ரொம்ப நேசிச்சான், போட்டோ எல்லாம் கிழிச்சு, அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் போட்டோ எல்லாம் வரும், பேப்பர் கட் பண்ணி வீட்டுல ஒட்டுவான், அதே பைத்தியமா இருப்பான், இந்த வண்டி வாங்குவேன் இந்த வண்டி வாங்க. ஒரு கால் நவுசுபில்லா அல்லாஹ் காப்பாத்த அந்த புள்ள வாங்காம போயிட்டான்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? இந்த புள்ள இதெல்லாம் ஆனா கடைசியில வாங்காம போயிட்டாங்க. அப்ப என்னது? அந்த பிரியத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடியதனுடைய பேர் என்னது? காதல். அந்த காதல்ங்கிறது கிடைக்க வரணும். ஒவ்வொரு மனுஷன்கிட்ட ஒரு பொருள் மீது காதல். உண்மையான காதல் யார் மீது இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வின் மீது இருக்கணும்.
அந்த காதலுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கிற, திரும்ப உங்களை ஞாபகப்படுத்து, இன்னைக்கு வெளியே உலகத்துல அல்லது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல ஓடக்கூடிய காதல் அது மனுஷங்களை ஏமாற்றக்கூடியது. உண்மையான காதல் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு காலத்துல இருந்திருக்கும், அது ஒரு ஒரு 2-3 ஜெனரேஷன் முன்னாடி ஒரு பையன் திடீர்னு பாத்தீங்கன்னா சிகரெட் அடிச்சிருக்கிற பையனை கூப்பிட்டு, என்னடா திடீர்னு மாப்பிள்ளை நிப்பாட்டிட்டேன்னு கேட்டேன். இப்போ இல்ல ஆள்லாம் இல்லை, இன்னைக்கு அப்படி ஆளே இல்லை. ஒரு காலத்துல சொல்றேன், ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொன்னா, என்னப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்னோட வீட்டுல சொல்லிட்டாங்க, நான் தொட மாட்டேன். அப்படி என்னது, அவன் நேசிக்கக்கூடிய அந்த பெண் சொன்னதுனால அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான். அல்லாஹ்வின் மீது மூமின்கள் நேசம் கொண்டதுடைய விளைவுதான் என்ன ஆகுது, நோன்பு வைக்கும். நோன்புங்கிறது அல்லாஹ்வின் மீது உண்டான காதலுடைய வெளிப்பாடு. ஏன் கொடைக்கானல்ல இருந்து கீழே போறாங்க சில பேர் பர்ச்சேஸுக்காகவே மதுரைக்கு போவாங்க, தொண்டை அறுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் நோன்பு விட்டுட்டு போறா, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நோன்பு வச்ச ஒரு மூமின் தொண்டை என்ன செய்யும், நம்ம ஊர்ல இருந்துட்டு கீழே போனா அறுக்கிற மாதிரி இருக்கும், தாக அடிக்கும். ஹவுதுல போய் உதவி செய்வார் துஹர் தொழுகைக்கு, வாயில தண்ணி இருக்கு, 2 முறை குடிச்சா யார் கேட்க போறா, யார் கேட்க முடியும்? ஆனா குடிக்க மாட்டேங்கிறாரு. கரெக்டா 6:33க்கு மோதினார் அறிவிப்பு செய்யும் போது குடிக்கிறாரு. ஏன் 6:33க்கு முன்னாடி 30க்கு குடிக்கட்டுமே, ஏன் குடிக்க மாட்டேங்கிறாரு? அல்லாஹ்வின் மீது உண்டான காதலுடைய வெளிப்பாடு தான் இது. புரியுதுங்களா நான் சொல்ல வர? புரியுதா? ஒரு இபாதத்தை இப்படி எல்லாம் வளர்க்கணும். நம்ம மேல்படியாக இபாதத் செய்து போனோம்னா அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்காது. சில பேர் பார்க்கலாம், நீங்க ரம்ஜான் முழுசா வந்து தொழுவாங்க, நெத்தி தேய்ச்சி தொழுவாங்க. ரம்ஜானுக்கு அந்த பெருநாள் நீங்க தோர்லே போயிடறாங்க. அப்ப என்ன இருக்குன்னா, முறையாக நோன்பை விளங்கல, முறையாக தொழுகை விளங்கல, ஓடி போயிடும். அப்ப தொழுகை விளங்கினவங்க அல்லாஹ்வின் மீது உள்ள காதலுடைய வெளிப்பாடு நோன்பு. ஏன் அழகான மனைவி இருக்கிறா, தொட கூட மாட்டேங்கிறார் பெருநாள் நோன்பு நேரத்துல, ஏன் அல்லாஹ் எனக்கு ஆர்வம் விசேஷங்கள் வச்சுக்கிறாங்க. மாற்று மத சகோதரர் அன்னைக்குதான் பாய் வந்து நீங்க மதியானம் விருந்து வச்சிருக்க வந்துருங்க, இல்லத்தான் நோன்பு வச்சிருக்க வர முடியாது. ஏன்னா உங்களுக்காக பெரிய பெரிய டிஷ்ஷா எடுத்து வச்சிருக்கீங்க, வேண்டாம். என் ரப்பு எனக்கு எப்ப அந்த மிடர் தண்ணிய குடிக்க சொன்னானோ அப்ப குடிப்பேன், எப்ப நிப்பாட்ட சொன்னானோ. அல்லாஹ்வின் மீது உண்டான காதலினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது நோன்பு. இப்ப முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிட்டோம். தொழுகை அல்லாஹ்வோட கனெக்டிங் ஆயிட்டோம். ஜகாத் அல்லாஹ்வின் மீது நேசத்தினுடைய வெளிப்பாடு. நோன்பு என்பது அல்லாஹ்வின் மீது உண்டான காதல். சரி, ஒரு மனுஷன் ஒரு பொருளை காதலிக்கிறான், ஒரு பொருளை மக்களா இருக்கட்டும் யாரையாவது ஒரு பொருளையோ மனுஷனையோ வச்சுக்கோங்க, காதலிக்கிறான். அது கிடைக்க பெறாமல் போவது என்பது அது நல்லதா இருக்குமா? இவ்வளவு நாளா இந்த புள்ள இந்த வண்டியை நேசிச்சுட்டே இருந்தான், கடைசியில் அந்த வண்டி ஓட்டாமலே போயிட்டான், சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், ஒரு மனிதன் ஒரு பொருளை காதலித்தால் அதை பெற்றே ஆகணும். அது பெறக்கூடிய அல்லாஹ்வை ஒருவன் தொடர்பு கொண்டான், அவனோடு அவனை தெரிந்தான், அல்லாஹ்வை தொடர்பு கொண்டான், அல்லாஹ்வை நேசித்தான், அந்த நேசம் அல்லாஹ்வின் மீது காதலாக மாறியது. அந்த காதலித்த அல்லாஹ்வை பெறக்கூடிய ஒரு அமல் தான் ஹஜ் உம்ரா. அல்லாஹ்வை காதலிச்சிட்டோம், அல்லாஹ்வை பெறணுமா இல்லையா? ஒரு புள்ளைய நேசிச்சா அந்த புள்ளைய கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஐயோ அந்த புள்ளை இப்படி எல்லாம் பண்ணாரு போச்சே அப்படிங்கிறான். இப்ப அல்லாஹ்வை நாம் காதலிச்சோம், அல்லாஹ்வை பெறக்கூடிய ஒரு அமல் தான் இது ஹஜ்ஜும் உம்ராவும். இப்போ ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில தேதிகளில் செய்யக்கூடிய கிரியைக்கு பேரு ஹஜ். ஜில்ஹஜ்ஜாவினுடைய 8, 9, 10, 11 செய்யக்கூடிய அமல்களுக்கு பேரு தான் அது ஹஜ். அது அல்லாத எப்பெல்லாம் செய்யறாங்களோ அதற்கு பேர் என்னது உம்ரா. அதற்கு பேர் பெரிய ஹஜ், இதற்கு பேரு சிறிய ஹஜ். ஜில்ஹஜ்ஜாவுடைய காலத்துல போகக்கூடியதுக்கு பேர் என்னது பெரிய ஹஜ், அது அல்லாமல் செய்யக்கூடியதுக்கு பேர் என்னது சிறிய. அந்த ஹஜ் உண்மையான ஹஜ்ல நம்ம மினாவுக்கு போவோம், முஸ்தலிஃபாவுக்கு போவோம், ஆடர் இருப்போம், என்ன செய்வோம், உடுப்பாது எப்படி இருக்கட்டும், மினாவுக்கு போவோம், முஸ்தலிஃபாவுக்கு போவோம், அரஃபாவுக்கு போவோம், ஷைத்தானு கல்லேறிவோம். அது எப்போ பெரிய ஹஜ். இதுல என்ன செய்ய மாட்டோம், அந்த சில கிரிகைகள் செய்ய மாட்டோம். ஆனாலும் சில சமயங்களிலே நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து அல்லாஹ் பெரிய ஹஜ்ஜினுடைய நன்மையும் தரக்கூடும். நம்ம குடும்பத்தையும் சந்ததிகளையும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யக்கூடும், அல்லாஹ் அங்கே கொண்டு போய் பாக்கியத்தை கொடுக்கக்கூடும். அது நம்முடைய, அதனால்தான் நம்ம ஆர்வங்கள் வெளிப்படையாக இல்லாமல் உலக ரீதியாக வரும். அப்போ உண்மையான
அமல் என்பது, ஹஜ்ஜி என்பதும் உம்ரா என்பதும் யாரை பார்க்க போகிறோம்? அதனாலதான் நான் எல்லா ஹஜ்ஜியும் சொல்லுவேன், யாருக்கிட்டையாவது போய் சொல்லும் போது உம்ராவுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறேன், அல்லாஹ்வை பார்க்க போறேன். யாரை போக பார்க்கிறேன்? அல்லாஹ்வை பார்க்க போறேன், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறேன். அப்ப அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்லக்கூடியது என்பது அல்லாஹ் கண்டிஷன் போறான். அப்பா என் வீட்டுக்கு வரியா, என்ன காதலிக்கிறியா, என்ன உண்மையாவே காதலிக்கிறேன்னு கேட்கறான். அப்போ வெளிப்படையா கேட்கறான், அப்பா நீ காதலிக்கிறியாப்பா? ஆமா அல்லாஹ்வை காதலிக்கிறேன். நீ அப்படி காதலிக்கிறதா இருந்தா என்ன, நான் போடக்கூடிய கண்டிஷனுக்கு உட்பட்டு வருவியான்னு கேட்கறான். எப்பவுமே ஒரு சில பொருட்கள் கிடைக்க பெறணும்னு சொன்னா அதுல பல கஷ்டங்கள் என்ன செய்யணும், பட்டுத்தான் கிடைக்கும். ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் கூட, ஒரு திருமணம் செய்யறதா இருந்தாலும் என்ன செய்யணும், அதுக்குதான் சொல்றாங்க இல்லையா, வீடை கட்டிப்பார் கல்யாணம் செஞ்சுப்பார். இப்போ சாதாரணமான ஒரு அவசிய தேவைக்கும் கூட கஷ்டங்கள் இருந்தா அல்லாஹ்வை சாதாரணமா பெற முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன் சொல்றாங்க. டைட்டில் அப்படியே இலவசமா அப்படி கூப்பிட்டு, வாங்க ஆபிரகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமலே வாங்க, நீங்க தான் இன்னிலிருந்து என்னுடைய நண்பன் அல்லாஹ் சொல்லிட்டானா? என்னென்ன செஞ்சான்? பல ரீதியில அல்லாஹ் என்ன செய்யலாம், சோதிச்சான். பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். அவர் அல்லாஹ் சும்மாவா விட்டான்? எப்படி எல்லாம் அல்லாஹ் சோதிச்சான். பசியால், பட்டினியால், பிள்ளைகளுடைய இழப்பால், மனைவிகளுடைய இழப்பால், நாடு துரத்தப்படுவதால், அடிபடுவதால், எல்லா விதமான சோதனைக்கு பிறகுதான் என்ன செய்யறான் அல்லாஹ் ஒரு என்னுடைய நபிங்கிற ஒரு டைட்டில் சோதிச்சா. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைட்டில் கொடுத்தான். இப்போ ஏனைய நபிமார்கள் என்ன செஞ்சான்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னது, அவங்க என்ன டைட்டில் கொடுப்போம்? அல்லாஹ்வோடு மூசா கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர். அல்லாஹ் அந்த டைட்டில் உடனே கொடுத்துட்டானா? எப்படி எல்லாம் சோதிச்சா? சின்ன கை குழந்தையா இருக்கும் போதே என்ன செய்யறாரு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், நெருப்பை போய் என்ன செய்யறாரு, வாயில பக்கத்துல ஸ்வீட் பாத்திரம் இருக்கு, இன்னொரு இடத்துல என்ன செய்யப்படுது, நெருப்பு வச்சிருக்கான் ஃபிரௌன். ஆனா என்ன செய்யறாரு, நேரா போய் ஸ்வீட் எடுத்து சாப்பிட போறார் மூசா நபி. சின்ன வயசுல ஓரம் தெரியுது. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கையை அப்படி என்ன செய்யறாங்க, இப்படி பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, நெருப்பு எடுத்து வாய் வைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் அவரு பேச போறார். என்ன டைட்டில் கொடுத்திருக்கான்? கலீமுல்லாண்டு. வாயில கொஞ்சோண்டு கடிச்சிட்ட குழந்தை அல்ல தீய வச்சா அந்த குழந்தை பேசுமா? எப்படி பேசும்? தத்தளிச்சு பேசுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த குழந்தைய கையை மாத்தி வச்சு நெருப்பு எடுத்து வாயில வைக்க வச்சா. அதனால மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பேசும்போது கொஞ்சம் தத்தளிக்குமா. அதனால குர்ஆன் அல்லாஹ் கிட்ட சொல்வாரு, யா அல்லாஹ் நான் பேசுறது ஃபிரௌனுக்கு நல்லா புரியாது, அதனால எனக்கு பேசுறதுக்கு ஹெல்ப்பா என்னுடைய தோழரை அனுப்பி அப்படிங்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு நபியுடைய வாயில அல்லாஹ் என்ன வைக்க வச்சான்? நெருப்பு வைக்க வச்சான். ஆனா டைட்டில் என்ன கிடைச்சிச்சு? மூசா கலீமுல்லா. மூசா அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர்ங்கிற டைட்டில் கிடைச்சு. அப்ப இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதிச்சான். அந்த சோதனையுடைய விளைவாக அவர்கள் பெரிய பெரிய டைட்டிலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நம்மையும் அல்லாஹ் அவனுடைய வீட்டுக்கு அழைப்பதாக இருந்தால் ரொம்ப யார் அல்லாஹ் நேசிக்கிறானோ சாதாரண போய் தர முடியாது, பல சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம். அதற்கான ஆயத்தமாக தான் சோதனை. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அந்த காதலுடைய அடிப்படையில நீ என்னை வருவதா இருந்தா நான் போடக்கூடிய சில சட்டங்களுக்கு உட்பட்டுவான்னு சொல்றான். என்ன? இது நாள் வரைக்கும் என்னுடைய உடை என்னது, இப்படி துண்டு, தொப்பி, அபா எல்லாம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், என்ன உண்மையாலே நேசிக்கிறியாப்பா? ஆமாங்க. அப்படியா? ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டி வைக்கிறான். ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம் இல்லையா? ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறான், ஒரு காலத்துல அந்த அதே இல்லத்திற்கு எப்படி இருந்தாங்க தெரியுமா? பெண்களும் ஆண்களும் தவாஃப் செய்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இரவு நேரங்கள்ல தவாஃப் செய்வாங்க. இரவு நேரத்துல என்ன செய்வாங்க, பெண்களும் ஆண்களும் சை செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது உடை இல்லாம செய்வாங்க, உடை இல்லாம. ஆனா அல்லாஹ் நபிக்கு இந்த மார்க்கத்தை எப்படி கொடுத்தான்னு சொன்னா, ஆம்பளையா இருக்கிறியாப்பா, அல்லாஹ் என்ன நேசிக்கிறியாப்பா? ஆமா. சில பேர் பாருங்களேன், என் ட்ரெஸ்ஸு, என் கூட்டு, என் சூட்டு, என் பேண்ட்டு, என் ஷர்ட்டு, நான் அடிக்கிற பெர்ஃப்யூம், இது இல்லாம நான் வெளியே வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன சொல்றான் அல்லாஹ்? ட்ரெஸ்ஸை கழட்டுங்களாம். யாராவது இப்போ ஒருத்தர் இருந்தாங்க, இந்த கஃபன் துணி உங்களுக்காக கொண்டு வந்து வச்சுக்கோங்கன்னா என்ன செய்வோம்? என்னங்க செய்வோம்? ஓ,
நான் இன்னும் என் கொள்ளு பேத்திய கொள்ளு பேரனை பார்க்கணும்னு இருக்கிறேன், அவன் கல்யாணத்துல இருந்து நினைக்கிறேன், ராஸ்கர் தூக்கி மூஞ்சி அடிச்சிடும் நாய் அப்படின்னு. ஆனா அல்லாஹ்வுடைய காதல் எப்படி ஆகுதுன்னு சொன்னா, அவர் விரும்பி வாங்குறார். என்னது? 2 கஃபன் துணியை துணியும் வாங்கும் போதே ஒரு கண்டிஷன் கூட, நானும் போகணும், என் பிள்ளைக்கு இதை கொண்டு கொடுக்கணும், என் பிள்ளையை உடுத்திட்டு போகணும். இவருடைய எண்ணம் எப்படி? இப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் ட்ரெஸ்ஸை போட்டி எல்லாம் கழுது, நான் பர்ஃப்யூம் சூப்பரா அடிப்பேங்க, அடிக்கக்கூடாது. பர்ஃப்யூம் அடிக்கக்கூடாது. ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன், பண்ணாது கழுது. சீப்பன செய்யக்கூடாது, படவே கூடாது. வேற நான் உள்ள டிஷர்ட் போடாம என்னைக்குமே இருந்தது, டிஷர்ட் கழட்டு, அண்டர் போடக்கூடாது, வேற கயிறு கட்டு, எல்லாம் கழட்டு. என்ன அல்லாஹ் என் மேல நேசிக்கிறியா? ஆமா. அப்ப எல்லாம் கழட்டு. செப்பல் நான் லெதர் செப்பல் தான் போடுவேன், ஃபுல் ஷூ தான் போடுவேன், கழட்டு ஷூவை கழட்டு. ஷூவை போடக்கூடாது, ஸ்லிப்பரை போடு. முன்னாடி உள்ள பாதம் தெரிகிற மாதிரி என்ன செய்ய, செப்பலை போடு. ஏன்? என்ன நேசிச்சா நீ இப்படிதான் வரணும். சரி, வேற என்ன செய்யணும்? கத்திக்கிட்டே வரும். ஊர்ல இருந்தே என்ன செய்ய, கத்திட்டு என்ன கத்தணும்? அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக். சொல்லிட்டே வரணும். இங்க இருந்து கிளம்பணும்னா என் வீடு வர வரைக்கும் சொல்லிட்டு வரலாம். வேற போற வழியில ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே நீ செஞ்சிட்டோம். ஒரு கால் மக்காவுக்கு போறதுக்கு கொடைக்கானலே எஹ்ராம் அணிஞ்சிட்டோம். நீங்க எஹ்ராம் அணிஞ்சு நீயத்து வச்சுட்டோம்னு சொன்னா, போற வழியில ஒரு பேரிக்காய் மரம் இருக்கு, நல்ல தண்ணி தாங்க, ஒரு பேரிக்காய் பிடிச்சி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. போற வழியில பெண்களுக்கு எல்லாம் சொல்றான், எப்பா நான் எப்பவுமே மூஞ்சி மூடிதாங்க இருப்பேன், அசரத்து என் மூஞ்சி யாருக்குமே காட்ட மாட்டேன். அப்படியாமா? அப்படியாமா? அப்படிலாம் இங்க இருக்க கூடாதுமா. நீங்க வீட்டுக்கு வந்தாலே செய்யணும், மூஞ்சியை தோற, மூஞ்சிய அவ்வளோ உனக்கு பக்தியா இருந்தா என்ன செஞ்சுக்கோ, கேப் போட்டு ஃபேஸ் அப்படி மூஞ்சியை மறைக்க கூடாது. மூஞ்சில என்ன செய்யக்கூடாது, துணி போடக்கூடாது. சரி, இஹ்ராமுடைய நிலைமையில இருக்கும்போது தலையை மூடலாமா? நான் தொப்பி போடாம இருக்க மாட்டேன், நான் தொப்பி போட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தா நம்ம கூட வருது, தொப்பி போட்டுக்கிற எஹ்ராம் கழட்டிக்க தொப்பியை. எஹ்ராம்ல என்ன செய்யக்கூடாது, தொப்பி போடக்கூடாது. இத்தனை நாள் எங்க சுன்னத்துங்க, சுன்னத் தான் இல்லைன்னா சொல்ல. இப்போ நீ என்ன செய்யக்கூடாது, எஹ்ராமுடைய நிலையில இருக்கும்போது தலையை மறைக்க கூடாது, ஓப்பனா தான் இருக்கு. சரி, எஹ்ராமுக்கு தானே நான் போறேன், நான் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், வெள்ளை ஆடை தான். இப்படியாக சரி, பெண்கள் முகத்தேல செஞ்சிருக்கணும், திறந்து இருக்கணும். அந்த அம்மாவுக்கு நிறைய பேன் இருக்கு, அந்த அம்மாவுக்கு நிறைய பேன் இருக்கு. இந்த சேர் மட்டும் தூக்கிட்டாங்க. இந்த சேர் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது, நிறைய பேன் இருக்குது. அந்த அம்மா கைக்கு ஏதாச்சும் வந்துருச்சு பேன், அந்த பேன் அடிக்கலாமா? பொதுவாக சட்டமாக புரிஞ்சுக்கோங்க, இது பின்னாடி எடுப்பேன். பேன் எடுத்து அடிக்கிற பழக்கம் இருக்கு அந்த அம்மாவுக்கு. டக்குன்னு அந்த பேன் எடுத்து அடிக்கலாமா? என்ன செய்ய முடியாது, அடிக்க கூடாது. ஏன்னா என்னுடைய அதுவும் என்னுடைய ஒரு உயிர். நீ எஹ்ராமுடைய நிலைமை என்ன செய்யக்கூடாது, அதிகம் அடிக்கக்கூடாது. போற வழியில மரத்தை வெட்டலாமா? வெட்டும். எல்லா கண்டிஷன் இப்படி இருந்தாதான் என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வரதாக இருந்தா இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டுட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கான். எப்படி வசனம் சொன்னா, சூரா ஆல் இம்ரானுடைய 97வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வலில்லா எல்லா அமல்களும் செய்வது என்பது அல்லாஹ் ஆர்டரா போறான். உதாரணத்துக்கு தொழுகை, வாகிமுஸ் ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்து ஸகாத் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் அல்லாஹ் சொல்றான். நோன்பு, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், உங்கள் மீது நோன்பை நான் கடமையாக்கி விட்டோம்னு சொல்றான். ஆனா கலிமாவை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட் வேற. இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது வேற. நோன்பு அல்லாஹ் ஆர்டர் போடுறான், தொழுகை ஆர்டர், ஜகாத் என்னது ஆர்டர். ஆனா ஹஜ்ஜுக்கு மட்டும் என்ன சொல்றான் தெரியுமா, வலில்லான்னு ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வுக்காக. ஹஜ் யாருக்காக செய்யணும்? நோக்கம் ஊர்ல நமக்கு பெருமை வரணும், நம்மள ஹாஜியார்னு கூப்பிடணும், நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு டைட்டில் போடணும்,
இப்படிங்கிறதுக்காக இல்ல, பேசிக். இப்போ ஒருத்தர் நீயே செஞ்சிட்டார், நான் ஹஜ்ஜுக்கு வரேன் அல்லது நான் உம்ராவுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிவு செஞ்சிட்டார். இப்போ அவருடைய அடிப்படை விஷயம் என்னது? அல்லாஹ் சொல்றான், சரி நோம்பும் ஜகாத்தும் யாருக்கு வைக்கிறோம்? நோம்பு வைக்கிறதும் ஜகாத் கொடுப்பதும் யாருக்காக? எல்லாம் தானே. ஆனா இங்க ஆர்டர்னு சொல்றான், நீ செய்யணும்னு. ஆனா இங்க மட்டும் அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆயத்தை வலில்லான்னு ஆரம்பிக்குது. என்ன சொல்றான்? வலில்லா, அல்லாஹ்வுக்காக, அலன்னாஸ், எல்லா மக்கள் மீது. நிறைய பேர் கேட்பாங்களே, ஏன் பாய் எல்லாம் இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க, நாங்க மக்காவுக்கு வரலாமா, நாங்க மதீனாவுக்கு வரலாமா? மதீனாவுக்கு யாருன்னா வரலாம், மக்காவுக்கு வரதாக இருந்தால், குறிப்பா ஹரமுடைய அந்த எல்லைக்குள்ளார வருவதாக இருந்தால் என்ன யாரா இருக்கணும்? முஸ்லிம்களாக. அல்லாஹ் இங்க என்ன சொன்னா பாருங்க, வலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக, அலன்னாஸ், எல்லா மக்களுக்கும் சொல்றான். இங்க முஸ்லிம்கள் அல்லாஹ் சொல்ல, எல்லா மக்களுக்கும். இது எப்படி நான் இதை உணர்வு பூர்வமா உணர்ந்தோம்னா, அல்லாஹ் அழைக்கிறான். என்ன செய்யறான்? வஅஸின் ஃபின்னாஸ், மக்களை அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னா வஅஸின் ஃபின்னாஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லே அழையுங்கள். யாரையாவது ஒருத்தர் அழைக்கிறாரு சொன்னா எதுக்கு அழைப்பார்? எதுக்காக அழைப்பார்? நான் இப்ப வாசிப் பாய் கூப்பிடுறேன், கூப்பிட்டா எதுக்காக கூப்பிடுறேன்? ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தேவைக்காக கூப்பிடுறேன். அப்ப அல்லாஹ் கூப்பிடுறான், அல்லாஹ்வுக்கு நமக்கு தேவை இருக்கா? நமக்கு தேவை இல்லை. அல்லாஹ் தான் நமக்கு தேவை, அல்லாஹ் நமக்கு. ஆனா அல்லாஹ் கூப்பிடுறானே, கூப்பிடுறானா? அல்லாஹ் கூப்பிடக்கூடிய அடிப்படைனா என்னை பிரியப்படக்கூடியவங்களே வாங்கின. புரியுதா? அப்போ வெளிப்படையா பார்த்தா அல்லாஹ் ஏதாவது தேவை இருக்குமோ அப்படிங்கிறத வெளிப்படையா தெரியும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? என் மேல பாசம் கொண்டவங்களாக எனக்காக வாங்க, பேருக்காக, புகழுக்காக, பந்தாவுக்காக, காசுக்காக. சில பேர் அடிப்படையில் சொல்லுவாங்க, எங்க சம்மந்தி போயிட்டு வந்துட்டாரு, எங்க மச்சாண்டார் போயிட்டு வந்துட்டாங்க, என் நண்பனுடைய அம்மா அத்தாவெல்லாம் அவன் ஹஜ்ஜுக்கு அனுப்பினான், நான் அனுப்பணும். இதெல்லாம் இல்லை. வரதாருந்தா யாருக்காக வரணும்? பேரு, புகழ், பகட்டு எல்லாம் தூக்கி வச்சுட்டு யாருக்காக வாங்க? சரி, யார் யார வர சொல்றான்? உலக மக்கள் எல்லாரும் சொல்றான், வாங்க வாங்க வாங்க. ஏன்னா நானும் உங்களை நேசிக்கிறேன், நானும் உங்களை என்ன செய்யறேன்? அல்லாஹ்வும் என்ன செய்யறான்? எல்லாரும். ஃபிரௌனை அல்லாஹ் நேசிச்சானா இல்லையா? கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான் ஃபிரௌன். ஆனா அவனையும் என்ன செய்யான்? அல்லாஹ் நேசிச்சான். எல்லாரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனா என்ன? எல்லாம் வாங்க, ஆனா ஈமான் கொண்டவங்களா வாங்க. ஈமான் கொண்டவங்க வாங்க, எனக்காக மட்டும் வாங்க. எல்லாமே வாங்க, உலகத்துல இருக்க மனுஷன் எல்லாம் வா. எந்த நீ இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் யாரா வா, எனக்காக வா, எனக்காக மூமினாகி வா. இஸ்லாத்தில இல்லாதால் நீ முஸ்லிம் ஆயிட்டு வா. முஸ்லிம்களாக இருந்தா எல்லாம் முஸ்லிம் ஆயிட்டீங்களா? ரைட்டு, வாங்க. யாருக்காக வரணும்? யாருக்காக வரணும்? அல்லாஹ் வாங்க, எனக்காக வாங்க. ஹஜ்ஜுல் பைத், என் வீட்டை பார்க்க வாங்கன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? என் வீட்டை பார்க்க வாங்க. மனிஸ்ததா இலைஹி சபீலா, அப்படி எல்லாரையும் வர சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு வராதீங்க. என் வீட்டுக்கு வாங்க, சிரமம் எடுத்துக்கிறாங்க. மனிஸ்ததா, யாருக்கு முடியுமோ, யாருக்கு முடியுமோ, யாருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ அவங்க என்ன செய்யுங்க? வாங்க. காசு இல்லாத ஆளு ஒண்ணு வர வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஆனா காசு இல்லைன்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கு போற பெரும்பாலான காசு கம்மியா இருக்கிறாள் தான் போறோம். அல்லாட்ட எங்கிட்ட கேளுங்க, நான் தருவேன். காசு இல்லையா? வருத்தப்படாது, இங்கே இரு. காசு வந்துருச்சா? என்ன பார்க்கவா? சரி, காசு நிறைய இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லை, உடல் நடக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை, அல்லது படுத்த படுக்கையில கிடக்கிறாரு, அவருனால எதுவுமே ஆகாது, வேண்டாம், நீ வீட்டுல இருக்கு. உன்னால முடியுமா? வீல் சேர்லயாவது வந்துருவியா? கொஞ்சம் கொஞ்சமாவது உருண்டு புரண்டியாவது வந்துருவியா? காசு இருக்கா கையில? அப்ப நீ என்ன செய்ய? கிளம்பி கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஓமன் கஃபர். அப்ப அல்லாஹ் கூப்பிட்டான். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஒருத்தர் கூப்பிடுறாருன்னு சொன்னா அவரு தேவை இருந்தாலும் கூப்பிடுவாரு. அப்படி நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் வாங்க, நான் கூப்பிட்டேன், என் நேசத்தின் அடிப்படையில வாங்க, என் மீது உண்டான காதலுடைய அடிப்படையில வாங்க, என் மீது பிரியத்தின் அடிப்படையில வாங்க. நான் உங்களை படைச்சேன் இல்லையா, அதுக்காக எங்கிட்ட வாங்க. திரும்ப எங்கிட்ட தான் நீங்க வர போறீங்க, அதுக்காக எங்கிட்ட வாங்க. அப்படி வரதாக இருந்தா வாங்க. ஒமன் கஃபர்,
எப்பா உங்களெல்லாம் நான் கூப்பிடுறதுக்காக வேண்டி நீங்க எல்லாம் வர்றதுனால என் கண்ணியம் கூட போய் நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாம் வர்றதுனால தவாப் செய்யறதுனால சை செய்யறதுனால அங்க வந்து குர்பானி கொடுக்கறதுனால என் கண்ணியம் எல்லாம் கூட நினைச்சுக்காதீங்க. ஒமன் கஃபர் எல்லா வசதி வாய்ப்பு இருந்து வரலன்னு சொன்னா ஃபஇன்னல்லாஹ கனி நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் கொடுப்பேன், எனக்கு தேவை கிடையாது. கனியுன் அனில் ஆலமீன் உலகத்தாரை விட்டு என்ன செய்றேன், நான் தேவையற்றவனாக இருக்கிறேன்ப்பா. நான் உங்களை கூப்பிட்டேங்கிறதுக்காக வேண்டி நீங்க எல்லாம் வந்து என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுனால என்ன லப்பை சொல்றதுனால என் பள்ளியில வந்து தொழுகிறதுனால என் கண்ணியத்தை எல்லாம் கூட போறது இல்ல. வர சொன்னது உங்கள் மீது உண்டான நேசத்தினுடைய வெளிப்பாடாக என்ன நேசிக்கிறீங்களா அதுக்காக வாங்கலே தவிர என்ன செய்ய வேண்டாம். நீங்க வர்றதுனால என்னுடைய கண்ணியம் கூட போறது இல்ல. யாரு வரலையோ அதனால என்னுடைய கண்ணியம் என்ன செய்ய போறது இல்ல, குறைய போவதும் இல்லை. அது மட்டும் இல்லாம சூரா பக்ராவுடைய 2வது அத்தியாயத்தில் 196வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் யாருக்காக செய்யணும்? சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிட்டோம்னு சொன்னா இப்ப அல்லாஹ்வுக்காக செய்த ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்குவோம். உங்க பிள்ளைகளுக்காக வாழ்ற வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில கஷ்டம் இருக்குமா இருக்காது? இருக்குமா இருக்காது? இந்த உலகத்துல நம்ம என்னதான் நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுத்தாலும் வறுமையில நம்ம பிள்ளைங்க பக்கத்துல நிக்குமா? அல்லாஹ் சொல்றான் என்னது, எப்படி فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. அல்லாஹ் சொல்றான் நாளை மறுமை தினத்துல பெத்தவரை பார்த்து பிள்ளை ஓடுவார், பிள்ளையை பார்த்து தாய் ஓடுவார். உலகத்திலே ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா தாயுடைய உதாரணம் தானே சொல்லுவோம், தாய் மாறின்னு. ஆனா அதே தாய் என்ன செய்வா, பிள்ளை பார்த்து விடுவார், பிள்ளை தாயை பார்த்து விடுவார், சகோதரன் சகோதரி பார்த்து விடுவார். பிள்ளைகள் وإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه பெற்றோர்கள் وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه எல்லாமே எல்லாரையும் பார்த்து ஓடுவான். அப்படி ஓடக்கூடிய இந்த தருணத்துல அல்லாஹ் மட்டும்தான் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கை தரும். அப்ப இவ்வளோ பிள்ளைகள் ஓடி போவாங்க, நம்மளை விட்டுட்டு போவாங்க தெரிஞ்சும் கூட நம்ம பிள்ளைகளுக்காக என்ன செய்வோம், அனுதினமும் ராப்பகலா உழைச்சி கஷ்டப்படும். அப்போ இவங்க துரோகம் தான் செய்ய போகிறார்கள் மறுமையில. அல்லாஹ் ஆனாலும் கூட அல்லாஹ் நம்மளை துரோகம் பண்ணுவானா? இங்கேயோ நம்ம கூட இருப்பான், கபர்லயும் நம்ம கூட இருப்பான், மறுமையில நம்ம கூட இருப்பான். ஈமான் கொண்ட நல்லவங்களா இருந்தா சொர்க்கத்திலேயே என்ன செய்வான், அல்லாஹ் நம்மள வச்சுக்குவான். இப்படியாப்பட்ட அல்லாஹ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இன்னைக்கு சொகுசான வாழ்க்கை வந்துருச்சு, ஃப்ளைட்ல போறது. அன்னைக்கெல்லாம் ஏன் கப்பல்ல போவாங்க, ஏன் இந்த விருந்துங்கிறது எதுக்கு வந்துச்சு தெரியுங்களா? ஒரு ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. என்னது, மக்காவுக்கு போனா சோறு ஆகி போகணும். இவரு 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு போனாருன்னா 1 லட்ச ரூபாய் என்ன செய்யணும், ஊருக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க சோத்தாக்கி போடாம போயிட்டா என்ன கெஞ்சப்ப இல்ல, போற போக்குல ஒரு சோறு கூட போட போல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாஸ்திரம் ஆகிட்டாங்க. இல்லை, அது அந்த காலத்துல அப்படி ஆக்கி போட்டாங்கன்னு சொன்னா திரும்பி வருவாரா இல்லையான்னு தெரியாது. திரும்பி அவரு வருவா. ஏன்னா கப்பல் மார்க்கத்துல போகும்போது நிறைய பேர் மௌத்தாயிடுவாங்க. என்ன செய்வாங்க, இந்த ஜனாசாவை கஃபனை துணியை போட்டு ஒத்தி கப்பல்லே போட்டுருவோம். எதுல என்ன செய்வோம், தண்ணியில போட்டுருவோம். அதனால போறதா போறோம், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சோறை ஒரு நேரம் வயிற்றுல நப்பிட்டு போலாமேன்றதுக்காக போனதுதான். அது இப்போ எப்படி இல்லை, இப்போ நமக்கு சொகுசு தான். ஃப்ளைட்ல சொகுசு, சேரு, சாப்பாடு எல்லாம் பெண்கள் வரும். எல்லாருடைய இது மாதிரி சொகுசா நினைக்காது. கஷ்டங்கள் வருவது யாருக்காக வருது, அல்லாஹ்வை பெறுவதற்காக. உதாரணத்துக்கு சொன்னேன், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், நெருப்ப வாயில வச்சான். இப்ராஹிம் அது அந்த அத்தாட்சிகளை தான் பார்க்க போறோம். அசல்ல போகக்கூடிய பயணத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன, நம்ம எதை பார்க்க போறோம், எதை பார்க்க போறோம், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க போறோம். அப்புறம் என்ன செய்ய போறோம், ஹாஜிரம்மா ஓடின இடங்களை பார்க்க போறோம் இல்லையா? இன்னும் நிறைய ஏனைய விஷயங்கள் சுருக்கம் முடிக்க பார்க்கணும். இப்போ அல்லாஹ்வை நேசிச்சிட்டோம், அல்லாஹ்வோட தொடர்பு வந்துருச்சு, அல்லாஹ்வை காதலிச்சோம், அல்லாஹ்வை வர போறோம். இப்போ நம்முடைய பயணம் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்வுக்கானதாக மட்டும்தான் இருக்கணும். காரணம், நாம போய் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அத்தாட்சிகளும் யாரு எதை பார்க்க போகிறோம் சொன்னா, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்து அல்லாஹ்வை பெற்றார்கள்ங்கிற அத்தாட்சிகளை நம்ம பார்க்க போறோம். அதனால அல்லாஹ் சொல்றான், என் வீட்டுக்கு வரதா இருந்தா எனக்காக தான் வரணும்.
இங்க கேள்வி எழுப்பக்கூடாது. என்ன எழுப்பக்கூடாது? என்ன சாப்பாடு? அதான் எல்லா ப்ரோச்சர்ஸ்ல போட்டுப்பாங்க, தமிழக அறுசுவை உணவு. நல்ல சுவைச்ச உணவை சாப்பிடுங்க. தூக்கம் வருமா? ஆர்வமான இபாதத் வருமா? இது தப்பான கான்செப்ட். அது வந்து மக்கள் என்ன செய்யறது, ஜாலா காட்டுறதுக்காக வேண்டி டிராவல்ஸ் என்ன செய்வோம், உங்களுக்கு தமிழக அறுசுவை உணவு. இப்போ உங்க மனசுல எடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் ஒரு குடும்பமாக தான் உங்களை பார்க்கறேன். எனக்கு அறுசுவை உணவு தேவையில்லை, வயிற்றுக்கு கொஞ்சம் நான் நடக்கிறது தெம்புக்கான உணவு இருந்தால் போதும். சில மேன்மையா இருக்கும். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி கொண்டு வந்துடும் சொன்னா, எனக்கு அறுசுவை உணவு என்ன செய்யல தேவையில்லை, எனக்கு பசிக்கிற சோறுக்கு பசிக்கிற வயிற்று பசிக்கு சோறு கிடைச்சா போதும். அடுத்தது ஸ்டார் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவார்கள். இதை எடுத்துடும். என்னை எங்கேயோ தூங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா அப்படிதான் வருவாங்க. ஹபஷிகள் வருவாங்க, நீங்க இன்ஷா அல்லாஹ் பாப்பீங்க பாருங்க. கருப்பர்கள் வருவாங்க. நமக்கு இங்க தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பா இந்தியா, தமிழ்நாடு, கர்நாடகா சில மாநிலங்கள் தான் இங்க ஃபுட் ஏற்பாடு இருக்கும். மற்றபடி உலக நாடுகள்ல இருந்து மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக், அதே மாதிரி துபாய், இந்த மாதிரி சில கண்ட்ரிகள்ல வரக்கூடியவங்க சாப்பாடு இருக்கும். ஹபஷிகள், கருப்ப சகோதரர்கள் சகோதரிகள் வர நாட்டில இருந்து வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடுக்கான ஏற்பாடு இருக்காது, ரூமுக்கான ஏற்பாடு இருக்கு. எங்க இடம் கிடைக்குதோ அங்க தூங்குவாங்க, என்ன சாப்பாடு கிடைக்கும் சாப்பிடுவாங்க. இன்னும் இன்ஷா அல்லாஹ் பாப்பீங்க பாருங்க, சில நாடுகளிலிருந்து வந்த மக்கள் உம்ராவுடைய அந்த இதை செஞ்சுட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு அடிப்படை சாப்பாடு ஏற்பாடு இருக்காது, எந்த டிராவல்ஸும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்காது. அவங்க வெளியே வரும்போது கியூ நிற்கும் சாப்பாடு வாங்குறது. எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய அசல் நோக்கம் அல்லாஹ் வைப்பாங்க. அசல் நோக்கம் இதுதான். லைலா மீது காலில் வைத்திருந்த மஜ்னூன் என்ன செய்யறான்னு சொன்னா, லைலாவுடைய வீட்டுக்கு போய் சுத்தி முத்தம் கொடுத்துட்டே இருக்கான். நம்ம எப்படி பார்ப்போம், எடா கிறுக்கு பேர, ஏண்டா அவன் வீட்டை போய் செவத்தை போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்கேடா, அறிவு இவனுக்கு பாரு. மஜ்னூனுக்கு புத்தி என்ன ஆயிடுச்சு, பேதலிச்சு போய் அந்த செவரெல்லாம் முத்தம் கொடுக்குறான்ப்பா, என்ன கிறுக்க பேலா இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லிக்கிறாங்க. மஜ்னூனை பார்த்து அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்னா, பைத்தியம் முத்தி போயிருச்சா இவனுக்கு. இப்போ நம்ம இங்கிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்யணும், ஆயுத பரக்கத்தை செய்யணும். உங்களை கொண்டு போய் காபாவுக்கு பக்கத்துல விட்டதுமே நீங்க என்ன செய்ய போறீங்க? தலைவர்லாம் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நேரா போய் கிலாவை பிடிப்பார். என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? இதுவும் பள்ளி தானே, இதுவும் மஸ்ஜித் தானே. நம்ம இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் இதை முத்தம் விட்டுருப்போமா? இதுவும் செவரால், இதுவும் கல்லால் கட்டப்பட்டதுதான், இதுவும் சிமெண்டால் பூசப்பட்டதான், அதுவும் கல்லால் கட்டப்பட்டதான், அதுவும் என்ன செய்யுது, சிமெண்டால் பூசப்பட்டதான் இல்லையா? அங்கேயே போறோம். லைலாவுடைய கடைக்கு வருவாங்க. லைலாவினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய செவர்கள் எல்லாம், கல்கள் எல்லாம் முத்தமிடக்கூடிய மஜ்னூனை பார்த்து உலக மக்கள் எல்லாம் கேலி பண்ணாண்டா, உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சாடாண்டு. மஜ்னூன் திரும்பி பார்த்து சொன்னான், டே அவ்வளோ புத்தி மயங்கி போறடா, லைலாவின் மீது உண்டான காதலுடைய வெளிப்பாடு லைலாவுடைய வீட்டினுடைய செவர்களை எல்லாம் என்ன முத்தமுடிய வைக்குது. அல்லாஹ்வின் மீது உண்டான காதலுடைய வெளிப்பாடு, அவனுடைய வீட்டை பார்த்து ஓடி போய் அல்லாஹ்னு முத்தம் கொடுக்குறான். ஏன் தெரியுமா? அவன் செவத்துக்கு முத்தம் கொடுக்கல, அல்லாவே கிடைச்சிட்டான், அல்லாஹ்வை நான் முத்தம் கொடுக்குறாமா நினைச்சு முத்தம் கொடுக்குறான். அதான் உண்மை. புரியுதா? அல்லாஹ்வை எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டான். இந்த உணர்வுகள் அப்ப போகும்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மண்டல ஏத்திட்டு போகணும். சும்மா போனோம்னா என்னத்தா டக்குனு ஒரு செல்ஃப் எடுப்போமா அப்படின்னு தான் வரும். இந்த உணர்வு இல்லாதவங்க போகும்போது என்ன செல்ஃபில தான் கொண்டு போகும். ஆனா உணர்வோடு போற ஆள் என்ன செய்வாருன்னா, சில நேரங்கள்ல ஃபர்ஸ்டா நான் போகும்போதே பயந்தேன். அல்லாட்ட ஒரு துவா செஞ்சு போனேன். அல்லாஹ், ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அம்மா ஃபிளைட்டுன்னு என்னைக்கு நான் பார்த்தேனோ அன்னைக்கு எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேம்மா, இது என்னம்மா மேல பறக்குதுன்னு. அப்ப அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இது ஃபிளைட்டுன்னு சொல்ல, இது அல்லாஹ் வீட்டுக்கு போறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஃபிளைட் சொல்லுவோம் இல்லையா? எங்க அம்மா என்ன சொல்லி எப்படி வந்தாங்கன்னா, இது அல்லாஹ் வீட்டுக்கு போறதுறான். அப்படியா? அப்ப சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாட்ட என்ன சொல்லி வச்சிருந்தேன்னா, அம்மா அல்லாஹ் வீட்டுக்கு எப்போ போவோம், அல்லாஹ் கூப்பிடும்போது போவோம். இதே மண்டல ஏத்தி 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 ஓதுற காலத்துலாம்
சபீல் ரஷாத் பெங்களூர்ல ரொம்ப பிரம்மாண்டமா வழி அனுப்புவாங்க. எப்படின்னா அந்த வழி அனுப்புற இடத்துல வந்து காபாவுடைய கதவு, அந்த ரிஹாலியுடைய அந்த நீங்க பாப்பீங்க மக்கால இருக்கும் அந்த ரிஹாலியுடைய அந்த செக் போஸ்ட் மாதிரி வச்சுமா, அது காரை ஹீரா, காரை சவுர், இதோடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு உள்ள போயிட்டு வந்தாலே ஹஜ்ஜுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடும். அங்கே போயிட்டு நின்றுட்டு அழுகுறது. ஹாஜிகெல்லாம் போவாங்க, அதான் என்னையும் கூப்பிட்டு போவேன். அவன் பார்ப்பாங்க, லூஸ் பேர ஒரு பாஸ்போர்ட் வேணும், காசு வேணும், நாங்கள் தான் போகிறோம், கிரிக்க மாதிரி நின்று பேசிட்டே இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு எப்படியாவது போயிட முடியாதான்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நிறைய அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்ட மக்கள் அங்கே காபாவை பார்த்ததுமே சில பேர் விழுந்து மோத்தாயிடும். காபாவை பார்த்ததுமே நீங்க இப்ப பாக்குற போட்டோல வீடியோல பாக்குற காபா வேறு, நீங்க டைரக்டா அப்ப நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு போனேன். அல்லாஹ், அம்மா வயசானவங்க வர்றாங்க, பயம் இங்கிருந்து போகும்போது காபாவை பார்த்து தோம்னா என்ன ஆகுன்ற பயம், கட 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 கடன்னு பதறது, கையெல்லாம் நடுங்குது. பார்த்து மோத்தாயிட்டோமா, டைரக்டா அல்லாஹ் கிடைச்சிருமா? அம்மாவை யார் பாப்பா? அம்மாவுக்காக கொஞ்சம் வயசுல பர்கசி டக்குன்னு போட்டுறாதே கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லிட்டு தான் துஆ செஞ்சுட்டு போனேன். அப்படி பார்த்ததுமே இந்த உணர்வோடு போறக்கூடிய ஆளு அது அப்படி பார்த்ததுமே அப்படியே என்ன செய்வாங்க, ஸ்டன் ஆகி நின்று தக்பீரை சொல்லுவாங்க, அழுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்வை என்ன செய்யுது, பார்த்ததுமே கேட்கக்கூடிய துஆவை என்ன செய்யணும் அல்லாஹ். அப்போ அந்த மனநிலையோடு இப்போ காபாவும் இதே கல்லால் ஜல்லிகளால் கட்டப்பட்ட காபாவை மனிதன் பார்க்கிறான், ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். காரணம், காபா என்பது யாருடைய வீடு? பைத்துல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், என் வீடுன்னு சொல்லிட்டான். அதனால அதை போய் முத்தமிடக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பானா, அல்லாஹ்வே எனக்கு கிடைச்சிட்டான், துணியை பிடிச்சிட்டு அல்லாஹ் அப்படின்னு முத்தம் கொடுப்பாங்க, நெஞ்சில அடைப்பாங்க, அழுவாங்க, தொழுவாங்க. இப்போ அல்லாஹ்வோடு தொடர்பு, அல்லாஹ்வை தெரிந்தோம், அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டோம், அல்லாஹ்வை நேசித்தோம், அல்லாஹ்வை காதலித்தோம், அல்லாஹ்வையே பெற்றது மாதிரி ஒரு உணர்வு எங்கே வருது? அந்த ஹிலாஃபை பிடிச்சிட்டு அந்த பூமியில நெத்தி வச்சு தொழுது முத்தம் எடுப்பது அல்லாஹ்வே கிடைச்சிட்ட மாதிரி வரும். இது அல்லாஹ்வே கிடைச்சிட்ட மாதிரி வரக்கூடிய உணர்வு வந்த மனிதர் காபா விட்டு வெளியே போகும்போது தேம்பி தேம்பி சின்ன குழந்தை மாதிரி அழுவார். ஏன்னா இவனை விட்டுட்டு போறோமே அஜ்ரத்து, என்னை இங்கே விட்டுறீங்களான்னு கேட்பான். காரணம், அல்லாஹ்வை பெற்றவர்கள் அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இங்கிருந்து போவார்கள். வரும்போது வெறும் கையா வரமாட்டாரு, அல்லாஹ்வுடைய அத்தனை அத்தாட்சிகளையும் தூக்கிட்டு உள்ளத்துல ஏற்றிட்டு வருவாரு. ஏன்னா இந்த காபாவை புரணமித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சும்மா புரணமிக்கல. கட்டின அந்த காபாவை கட்டின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா பண்ணல. அந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் சோதிச்சான், இப்படிலாம் நல்லா சோதிச்சான். குழந்தை இல்லை, ரொம்ப காலம் குழந்தை இல்லை. இன்னைக்கு மருத்துவ டெஸ்ட் பேபிள்ல போறாங்க, இல்ல வேற யார்கிட்டயாவது போய் என்ன செய்யறாங்க, அது இது பண்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 வருஷமும் இல்லை, அல்லாஹ்ட்ட துஆ செய்யும், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடு. எத்தனை வயசு வரைக்கும் கேட்டாங்க? எத்தனை வயசு வரைக்கும்? 70 வயசு வரைக்கும் கேட்டாங்க. யாராவது கேட்போமா? இவருக்கு வயசு ஆயிடுச்சு, சைஸ்ல பார்த்தா சான்ஸ் இல்லைன்னு வரும். ஆனாலும் அல்லாஹ்ட்ட கேட்கறதே செய்யல, விடல. அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான், அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். சரி, குழந்தையை கொடுத்ததோடு அல்லாஹ் விட்டானா? என் குழந்தை நான் தவமா தவம் இருந்து அல்லாஹ் அல்லாஹ்னு கேட்டு அப்படி ஒரு குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தைய நல்லா கொஞ்சம் கண்ணார அந்த குழந்தைய வச்சுக்கலாம் நினைக்கும் போது அல்லாஹ் என்ன ஆர்டர் போடுறான், இவங்களே கொஞ்சினது போதும், கொண்டு போய் எங்கே விடணும் கேட்கறாங்க. இப்ராஹிம் சார் எங்கே விடணும், எங்கே விட சொல்றாங்களோ அங்கே விடணும். தீல அல்லாஹ் உடைய உத்தரவு வந்து தீல போடப்படுது. யார? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தீல போடும்போது வானவர்கள் வராங்க. எந்த வானவர்கள் சொன்னா, காற்றுடைய வானவர்களும் மலையுடைய வானவர்களும் வர்றாங்க. வந்தவங்க சொல்றாங்க, நாங்க அணைக்கிட்டுமா தீயேட்டு. என்ன தெரியுமா சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏய் வேலையை பார்த்துட்டு போ, என் ரப்பு இருக்கான், நானாச்சு அவனாச்சு, நீங்க எல்லாம் வேணாம். அப்படி சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தைன்னு வந்ததுமே கொஞ்ச நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்யணும், உங்களை
கூட்டிட்டு போக சொன்னா மனைவி குழந்தைங்க எங்க கூட்டு போக தீர விழும்போது வார்த்தை அது வரல என்ன வருது குழந்தை வந்ததுமே கேட்கிறாரு என்னண்டு எங்க கொண்டு போக சொல்றீங்க எங்க நாங்க போக சொல்றோமோ அங்கே போகணும் பலஸ்தீன்ல இருந்து 1400 கிலோமீட்டர் பிஞ்சு குழந்தை சிறிய வயது மனைவி அதிகமா ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாமுக்கு உங்களுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா இருக்கும் 25 இருக்குங்கிறாங்க 25 வயசு உள்ள ஒரு மனைவி பிஞ்சு குழந்தைய கொண்டு போய் எங்க விடணும்னு சொல்ல நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் விடணும் 1500 கிலோமீட்டர்ஸ் ஒட்டகத்திலேயே போய் ஒரு இடம் வருது 2 பாறைகளுக்கு மத்தியில உள்ள கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒரு இடம் வருது இங்கதான் விடணுங்கிறாங்க ஆஜி நாம என்ன செய்யறாங்க என்ன இப்ராஹிமே இங்க விட்டுட்டு எங்க போறீங்க இவர் விட்டுட்டு சொல்லல குழந்தை இறக்குறாங்க மனைவி இறக்குறாங்க கையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்கு கொஞ்சோண்டு தண்ணி தோல் பையில இருக்கு அப்படி வச்சுட்டு திரும்ப ஒட்டகத்துல உட்கார்றாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல ஃபர்ஸ்ட் ஒட்டகத்துல வராரு இவர் 2வது ஒட்டகத்துல வராரு 2 பேர் கிளம்புறாங்க போகும்போது ஹாஜிரம்மா 3 கிலோமீட்டர் இன்ஷால்லா காட்டுறேன் ஞாபகம் கேட்கும் 3 கிலோமீட்டர் தூரம் 3 மைல் பின்னாடியே வர்றாங்க இப்ராஹிமை எங்க விட்டுட்டு போறீங்க ஒன்னும் பதில் சொல்லல அல்லாஹ் ஆர்டர் பண்ணிட்டா நீ பேசவும் கூடாது நீங்கள் பேசக்கூடாது ஒட்டகத்துல போயிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல ஹாஜிரம்மாக்கு மனசுல படுது யார் இவரு என்னுடைய வீட்டுக்காரர் இவர் அல்லாஹ்வுக்கு என்ன வேணும் நபி அல்லாஹ் ஒரு கால் அல்லாஹ் ஆர்டர் போட்டுருப்பானோ ஒரு 3 மைலுக்கு அப்புறம் கேட்கிறான் அல்லாஹு அமரக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு போட்டான்னு கேட்கிறான் உத்தரவு போட்டான அல்லாஹ்டு வாயால கூட சொல்ல முன்னாடி ஒட்டகம் போயிட்டு மண்டையை மட்டும் ஆட்டுறாங்க இதன் பையதையினம்மா போங்க அல்லாஹ் கைவிட மாட்டான் இது நேரம் வரைக்கும் சாதாரணமான ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மனைவியா இருந்த அம்மா இப்ப யார மாறுறாங்க முஃமினாவாக மாறுறாங்க யார மாறுறாங்க முஃமினா ஈமான் கொண்ட ஒரு பெண்ணா மாறுறாங்க என்ன சொல்றாங்க இதன் பையதையினம்மா அல்லாஹ் கைவிட மாட்டான் எந்த இடத்துல வச்சு சொல்றாங்க வெறும் கரும் பாறைகள் மலைகளாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இரவு நேரம் லைட் கிடையாது வெளிச்சம் கிடையாது உணவு கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்து இன்ஷாஅல்லாஹ் அடுத்த இதுல சொல்வேன் அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும்னு தெரியாது அந்த மாதிரி இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போறாங்க ஹாஜிரம்மா என்ன சொல்றாங்க போங்க அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிரிந்து போன ஒரு இடத்தை நான் இன்ஷாஅல்லாஹ் செய்றோம் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல என்னென்ன மாதிரியான கிரியைகள் செய்ய போகிறோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல இப்போ நம்ம செல்லக்கூடிய பயணம் என்பது யாருக்கானது அப்ப மனசுல என்ன செய்யணும்னா அல்லாஹ்வை பெறணும்னா என்ன வேணும் கஷ்டங்கள் வரும் துக்கங்கள் வரும் சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் இழப்புகள் வரும் அதெல்லாம் பட்டாதான் யாரை பெற முடியும் அல்லாஹ்வை பெறக்கூடிய ஒரு பயணமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்தை ஆக்குமா அல்லாஹ்வை பெற்ற ஒரு பயணமாக ஆக்கட்டுமாக வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மீட்டிங்ல அந்த வரலாறு